குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போஸ்ட் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 23, 2025 செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி கண்டவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லியும் கண்டவர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. 2026 ஆண்டுக்கான எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி மற்றும் டிஎன்யூஎஸ்ஆர்பி தேர்வுக்கான எல்லா அப்டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கொடுத்துருவாங்க. விருப்பமுள்ள மாணவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துட்டு நீங்கள் டச் பண்ணி அப்படி டக்குன்னு ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா புதுப்பிக்கப்பட்டுள்ள விக்டோரியா அரங்கம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா திறக்கப்பட்டுள்ளது. அதாவது சென்னை மாநகராட்சியினுடைய ரிப்பன் மாளிகை வளாகத்துக்குள்ள விக்டோரியா அரங்கம்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? இது 1888 ஆண்டு ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கட்டிடம். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது, சென்னையில் சாலை விபத்துகளுடைய உயிரிழப்பு வந்து பார்த்திங்கன்னா 10% வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிருக்குது. சென்னையில் கடந்த ஆண்டு 2024 டிசம்பர் 15 வரை வந்து பார்த்திங்கன்னா சாலை விபத்துகள் வந்து பார்த்திங்கன்னா 519 பேர் வந்து பார்த்திங்கன்னா உயிரிழந்தாங்க. நிகழாண்டில் வந்து பார்த்திங்கன்னா அதே 2025 டிசம்பர் 15 வரைக்கும்னா 469 பேர் வந்து பார்த்திங்கன்னா உயிரிழந்திருக்காங்க. இது கடந்த ஆண்டை இது வந்து பார்த்திங்கன்னா 10% வந்து பார்த்திங்கன்னா குறைவு. ஓகேங்களா? நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவோ அது மட்டும் பார்த்தா போதும். அடுத்தது முக்கியமானது, 1875 ஆண்டு நிறுவப்பட்ட இந்திய வானிலை ஆய்வுத்துறை. ஓகேங்களா? அதன் நவீன டாப்லர் ரேடார் மற்றும் சிக்கலான எண்ணியல் வானியல் முன்னறிவிப்பு மாதிரிகள் வாயிலாக உலகத்தரத்துக்கு இணையான கண்காணிப்புகளை வந்து பார்த்திங்கன்னா வழங்குது. புயல், வெள்ளம் போன்ற இயற்கை சீற்றங்கள் குறித்து அதன் எச்சரிக்கை வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கு பெரும் உயிர் சேதத்தை வந்து பார்த்திங்கன்னா தவிர்க்க பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய வானியல் ஆய்வுத்துறையினுடைய தலைமையகம் வந்து பார்த்திங்கன்னா புதுடில்லியில் இருக்குது. இது முக்கியமான கொஸ்டின். அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய கிளை அலுவலகங்கள்லாம் இருக்கும் இல்லையா? மும்பை, சென்னை, கொல்கத்தா, நாகபுரி, மசூலிப்பட்டினம் மற்றும் கவுஹாத்தி ஆகிய 7 மண்டலங்கள் வந்து பார்த்திங்கன்னா மண்டல ஆய்வு மையங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறுவியிருக்காங்க. அதன்படி சுமார் 1076 கிலோமீட்டர் நீளம் உள்ள இந்தியாவின் 2வது பெரிய கடற்கரை கொண்ட மாநிலமான தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அரபிக்கடல் மற்றும் வங்காள விரிகுடா ஆகிய கடல் மாநிலங்களில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை வானிலை ஆய்வு மையம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆய்வு செய்கிறாங்க. ஓகேங்களா? இந்த 3 பெருங்கடல் சார்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்னை தமிழ்நாட்டில் அமைந்துள்ள இந்த ஆய்வு மையம் தான் வந்து ஆய்வு மேற்கொள்கிறாங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் ஞாபகம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்தியா நியூசிலாந்து இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வந்து பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தை வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு. அடுத்த 3 மாதங்களில் இந்த ஒப்பந்தம் வந்து பார்த்திங்கன்னா 2 நாடுகளும் கையொப்பமிடும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இரு நாட்டு பிரதமர்களும் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் நியூசிலாந்து பிரதமரான கிறிஸ்டோஃபர் லக்ஸான் அவர் வந்து பார்த்திங்கன்னா 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா தொலைபேசி உரையாடல் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அடுத்த 5 ஆண்டுகளில் இருதரப்பு வர்த்தகத்தை வந்து பார்த்திங்கன்னா இரட்டிப்பாக்கவும் 15 ஆண்டுகளில் நியூசிலாந்திலிருந்து இந்தியாவிற்கு மேற்கொள்ளப்படும் முதலீடுகள் வந்து பார்த்திங்கன்னா 1.80 லட்சம் கோடியாகவும் அதிகரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்தியாவிலிருந்து மேற்கொள்ளப்படும் ஏற்றுமதிகளுக்கு 100% வந்து பார்த்திங்கன்னா வரி விலக்கு அளிக்கப்படும். அதேபோல் நியூசிலாந்திலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருளுக்கு வந்து 95% வந்து பார்த்திங்கன்னா வரி விலக்கு அளிக்கப்படும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் வந்து பார்த்திங்கன்னா இறுதிக்கட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா எட்டியிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா நியூசிலாந்து தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்து செய்தியாளர்களிடம் வந்து பார்த்திங்கன்னா பேசினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் வந்து பார்த்திங்கன்னா பேசியிருக்காரு. அதில் வந்து முக்கியமான ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. 5 கண்கள் அப்படின்ற ஒரு கூட்டமைப்பு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா, பிரிட்டன், நியூசிலாந்து, அமெரிக்கா, கனடா ஆகிய நாடுகள் இருக்குது. நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 3 நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக வந்து பார்த்திங்கன்னா மேற்கொண்டுட்டோம். இப்போ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நியூசிலாந்து கூட முடிச்சுட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியா, கனடா இந்த 2 நாடு தான் இருக்குது. கனடா கூடயும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இந்தியா கூடயும் வந்து பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது குரூப் 2 வந்து பார்த்திங்கன்னா முதல்நிலை தேர்வு முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. இதில் தேர்வான மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு நகர இருக்கீங்க. அந்த அனைத்து மாணவர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயிற்சி மையம் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது, ராஜஸ்தானில் வந்து கடந்த 1141 ஆண்டு முதல் 1236 ஆண்டு வரை வாழ்ந்த சூஃபி துறவியான குவாஜா மொய்துதீன் சிஷ்டி அடக்கம் செய்யப்பட்ட அஜ்மீர் ஷரீப் தர்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் மோடி வந்து பார்த்திங்கன்னா சம்பிரதாயமாக வந்து பார்த்திங்கன்னா போர்வை வழங்குவார். வருடம் சிஷ்டி மறைவை அனுசரிக்கும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுதோறும் நடைபெறும் உஷ் விழாவையொட்டி இந்த பார்த்திங்கன்னா இந்த போர்வை அளிக்கப்படுது. இந்நிலையில் 814 ஆண்டு உஷ் விழாவையொட்டி பிரதமர் மோடி அளித்த சம்பிரதாய போர்வையை அந்த தர்கா நிர்வாகத்திடம் வந்து பார்த்திங்கன்னா மத்திய சிறுபான்மையினர் விவகாரங்கள் துறை அமைச்சரான கிரண் ரிஜிஜு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கிறார். ஓகேங்களா? இது ஒரு வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபெஸ்டிவல், அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானுடைய முப்படைகளுடைய தலைமை தளபதியான சையது ஆசிம் முனீருக்கு வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவின் மிக உயரிய சிவிலியன் விருதான கிங் ஆஃப் அஜீஸ் மெடல் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்ற விருதை வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்காங்க. சவுதி அரேபியா மன்னரான சல்மான் பின் அப்துல் அஜீத் அல் சவுத் வெளியிட்ட உத்தரவின்படி
சவுதி அரேபியாவின் மிக உயரிய தேசிய விருதான கிங் அப்துல் அஜீஸ் மெடல் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்ற விருதை வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானுடைய முப்படை தலைமை தளபதியான ஆசிம் முனீருக்கு வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டபஸ் அவ்வளோதான். தாண்டி இந்த மாதிரி கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கண்டபஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி பேசும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். அடுத்து நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க. டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.